ராகவன் ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். வாருங்கள் ராகவன் ஐயா, வாங்க. நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை தாங்க. அனைவருக்கும் வணக்கம். நீதிபதி விடியல் குகன் ஐயா, அப்புறம் இந்த பிரம்மாண்டமான அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கும் நம்முடைய மக்கள் அனைவருக்கும், முன்னால் பேசியவர்கள், பின்னால் பேச இருப்பவர்கள், இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஐயாவுடைய சமீபத்திலே பாடல்கள் பார்க்கும்போது அவருடைய பக்கம் அதிகமாக இப்போ ஓட்டு தேர்தல் வருதுன்றதுனால போறாளான்றது இப்போ வந்து இன்னைக்கு கதை அரங்கத்தையே மாற்றி இன்று சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த ஒரு உரையரங்கமா போட்டிருக்காரு. அதற்கு எனக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னுடைய கவிதையோடு ஆரம்பிக்கிறேன். இந்த மகளிர் தின கவிதை. மகளிர் இல்லாத உலகம் பாலைவனத்தின் எல்லை. பெற்ற தாயின் அன்புக்கு ஈடு இணை இல்லை. அக்கா தங்கை பாசத்துக்கு தடை ஏதும் இல்லை. மகளின் நேசத்துக்கு எதுவும் சமம் இல்லை. கதை சொல்லும் பாட்டி வழிகாட்ட பயம் இல்லை. அழகு பெண்கள் வானத்து தேவதை வம்சம். நிலவை போல ஒளி வீசும் அம்சம். பண்பாடு கலாச்சாரம் காக்கும் பொறுப்பு அதிகம். கண்ணும் கருத்துமாக குழந்தை பராமரிப்பு செய்யும். குடும்ப உறவினரை அரவணைத்து செல்லும் ஆதாரம். விட்டு கொடுத்து செல்லும் போது சொர்க்கம். பகிர்ந்து கொள்ள தோல் தரும் தெய்வீகம். ருசியான உணவு படைக்கும் அன்னபூரணி தெய்வம். நல்ல ஆலோசனை கூறும்போது அற்புதம். பெண்ணே உன்னால் உலகம் ஆனது ஆனந்தம் என்ற கவிதையோடு என்னுடைய இது வந்து பாரதியார் வந்து பெண்கள் நிமிர்ந்த நன்னடையுடன் நேர்கொண்ட பார்வை அச்சமற்று வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதே போல அவருடைய பல பாடல்கள், மனதில் உறுதி வேண்டும் பாடல்களாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு பாடல்கள், கண்ணம்மா பாடல்கள், இந்த காதல் பாடல்கள் வந்தாலுமே அவர் வந்து இந்த பெண்கள் வந்து இந்த எழுச்சியும் ஒரு புரட்சி பெண்ணாகவும் தான் அவர் படைத்திருக்கிறார். அதே போல அவரை வழிபட்டிய பாரதிதாசன் அவர்களும் புதுமை பெண்கள் அச்சம் மனம் நாணத்துடன் முடங்கிவிடக்கூடாது, அதை உடைத்து துணிச்சலுக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிதாசனுடைய பார்வை. அதே போல கைம்பெண் மறுமணத்தையும் வலியுறுத்தியவர். அடிமைத்தனத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர். அவருடைய குடும்ப விளக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறது. பெண்கள் அறிவாற்றல் திறம் கொண்ட குடும்பத்தின் வெளிச்சமாகுவார்கள். அறிவு பெண்கள் அறிவிலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும். அறியாமை இருள் அகல வேண்டும் என்றெல்லாம் விரும்பியவர் நம்முடைய பாரதிதாசன். அவருடைய பரந்த நோக்கத்தை இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தினுடைய கவிதைகள்லாம் பல்வேறு புரட்சிகள்லாம் இருக்கிறது. இந்த பெண்கள் தினத்தை பற்றிய ஒரு சிறிய இது வந்து மார்ச் 8 அன்று கொண்டாடப்படுவதற்கு ஐக்கிய நாடுகள் அவை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு இது வந்து ஒரு பொது விடுமுறை உலகம் முழுவதும் விட வேண்டும் என்று இருக்கிறது. அதற்கான ஆதாரம் எங்கே ஆரம்பித்தது என்று அமெரிக்காவில் தொழில் புரட்சி நகர் என்று சொல்லப்படுகிற நியூயார்க்கில் நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெண்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அப்போதைய வேலை நேரம் 16 மணி நேரம். அந்த வேலை மிகவும் கடினமாக இருந்தது, ஊதியம் குறைவாக இருந்தது என்று அவர்கள் வந்து எதிர்ப்பு குரல் எழுப்பினார்கள். 1857 ஆரம்பித்த அந்த குரல் 1908 தான் முடிவடைந்தது. அந்த குரலுக்கு ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட் அவர்கள் தான் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அவர் வந்து அவர்களுடைய கோரிக்கைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஹேகன் நகரில் இந்த பெண்கள் மாநாடு நடந்தது. அதற்கு கிளாரா ஜெட்கின் என்பவர் வந்து தலைமை தாங்கினார். அந்த அமைப்பில் ஜெர்மனி, ஆஸ்திரியா, டென்மார்க் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் பெண்கள்லாம் பிரதிநிதிகளாக சேர்ந்தார்கள். இந்த கூட்டத்தில் தான் அரசன் லூயிஸ் பிராங்க் பெண்களுக்கு வாக்குரிமையும் அவர்களுக்கு பல்வேறு சம உரிமைகளையும் ஊதிய உயர்வு, வேலை வாய்ப்பு, அதுக்கு அடுத்து வந்து வேலை நேர குறைப்பெல்லாம் அறிவித்தார். அந்த நாளைத்தான் இந்த மார்ச் 8 சர்வதேச தினமாக கொண்டாடப்படுகிறது. அதற்கு பிறகு ஐநா சபை இதை வந்து ஏற்றுக்கொண்டு இந்த நாளை வந்து மகளிர் தினமாகவும் விடுமுறை தினமாகவும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதற்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு புரட்சி நடந்தது. ரஷ்யாவில் பெண்கள் புரட்சி நடந்தது. அதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது வந்து முக்கியமாக ரஷ்யாவின் பல்வேறு தினங்களை எழுதிய மக்சிம் கார்கி எழுதிய ஒரு நூல் 1905 வெளியானது. அவருடைய தாய் என்று ஒரு நாவல் இருக்கிறது. ரஷ்ய மொழியில் அந்த நாவல் வெளியிடப்பட்ட பிறகு அது வந்து ரஷ்யா மொழியிலிருந்து பல்வேறு மொழிகளில்
மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலை படித்த பல்வேறு பெண்கள் தான் இந்த புரட்சியில் அதிகமாக ஈடுபட்டார்கள். முக்கியமாக ரஷ்யாவினுடைய உத்வேகம், வாழ்க்கை ஒரு பிரச்சனைகள், அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுடைய சமுதாய மாற்றங்களை எல்லாம் அவர்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் என்று பாவல் என்ற இந்த நாவலினுடைய முக்கியமான கதாநாயகன் அவனுடைய தாய் மூலமாக இந்த கதையை அவர் கொண்டு வந்தார். இந்த கதை களத்திலிருந்து பெல்கோ நிகாலோ என்ற கதையில தான் அவன் தாயாக போட்டிருந்தார்கள். அவருடைய பெயர். இவருடைய மகன் பாவல். அவனுடைய கதை சொல்லும் இந்த இருவர் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்கள் மூலமாகத்தான் இந்த தாய் சமுதாயத்தில் முன்னேற்றம் வர வேண்டும், புரட்சி மாற்றம் வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நூல் தமிழிலும் இருக்கிறது. பா. ராமசாமி என்பவர் அன்னை என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இதை ரகுநாதன் என்றவர் தாய் என்ற பெயரிலும் ஒரு மொழிபெயர்த்திருக்கார் 2வது முறையாக. முன்னாள் தமிழக முதலமைச்சர் மு. கருணாநிதி தனக்கு பிடித்த புதினமாக இதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கதை தாய் காவியம் என்ற பெயரில் கவிதை நடையிலும் எழுதினார். இந்த கதையை தழுவி 2011ஆம் ஆண்டு மு. கருணாநிதியின் உரையாடல் தான் இளஞ்சன் என்ற பெயரில் திரைப்படமாக வந்தது. அந்த படத்தில் எழுத்தாளர் மற்றும் நடிகர் பா. விஜய் நடித்தார். அவ்வளவு புதுமையான இருந்தது. அதே போல இன்னொரு இந்த ரஷ்ய புரட்சிக்கும் இந்த அமெரிக்க புரட்சிக்கும் இன்னொரு கதை இருக்கிறது. அந்த அதே ரஷ்ய மொழியில் அதற்கு முன்னால் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற ஒரு நாவல் இருக்கிறது. அதில் இந்த 2ஆம் நூற்றாண்டில் இன்று வரை பெண்கள் தான் எவ்வளவு அதில் தாய் வழி சமூக இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்தது. அடுத்தது அவர்களுக்கு பயிற்சி அளித்தது, அவர்களுக்கு மொழி கற்றுக் கொடுத்தது. அதே போல பல்வேறு தலைமை தாங்கிய பெண்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் இந்த ஆயுதங்கள் தயாரிக்கும் ஆண்கள் ஆயுதங்கள் தயாரிக்க ஆரம்பித்தவுடன் ஆண்களிடம் இந்த பொறுப்பு சென்று விட்டது. அதற்கு பிறகு அரசன் வழி சமுதாயமாக மாறிவிட்டது. அந்த பெண்களிடமிருந்து பல்வேறு உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் ஆண்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க காலம் போய் படிக்காதவர்களாகவும் குடும்பத்திற்கு உணவு தயாரிக்கும் ஒரு கூடத்தில் அடைப்பட்டவர்களாகவும் மாறிவிட்டார்கள் என்று இந்த வாழ்காவிலிருந்து கங்கை வரை நூல் இருக்கிறது. இந்த நூலை பார்க்கும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எங்கே ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதனால அதற்கு பிறகு இப்போது இந்தியாவில் இவர்களுக்கு ஒரு சதவீதம் எவ்வளவு பிரிச்சு கொடுத்து முன்னேற்ற வேண்டிய நிலைமை, படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுத்து இருந்தாலும் இன்னும் முழுமையாக அந்த முன்னேற்றமோ அல்லது அவர்களுக்கு பங்களிப்போ அவர்களுக்கு குடும்பத்திலும் சரி பல்வேறு இடங்களிலும் கிடைக்கவில்லை என்பதுதான் இந்த மகளிர் தினத்தில் ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்று சொல்லப்படும். இருந்தாலும் பெண்கள் இந்த இதுக்கு முன்னால் பேசிய அம்மா கூட அந்த கவிதைகளுடைய தாக்கத்தை அதில் தான் சொன்னார்கள். பல்வேறு இடங்களிலும் இன்னும் வன்முறைகளும் இந்த பெண்கள் தாக்கப்படுவதும் இப்போ அந்த 33% இடஒதுக்கீடு இன்னும் கிடைக்கவில்லை என்பதை தான் உறுதி செய்கிறது. இந்த அரசும் திட்டங்கள் போடுவதாக இருந்தாலும் சரி, பெண்களுடைய படிப்பு, அவர்களுடைய வேலை வாய்ப்பு, சம்பளம் அதிகமாக இருந்தாலும் அவர்களுடைய ஐக்கியூ என்று சொல்லப்படுகிற அவருடைய ஞாபகம், சிந்தனைகள்லாம் அதிகமாக இருந்தாலும் மற்றொரு புறம் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் எல்லாம் மீள வேண்டும். இந்த உண்மையான மகளிர் தினம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த பேசும் வாய்ப்புக்கு மிகவும் நன்றி. வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ராவன் ஐயா, நன்றி. கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிட்டாலும் நிறைய கருத்துக்களை செறிவாக சொன்னீங்க. நன்றி. பல பல வரலாற்று சம்பவங்களை எல்லாம் சொன்னீங்க. ஆனா நான் பெண்ணையும் இன்று தான் வச்சிருக்கோம். நீங்க நேற்றை பத்தி நிறைய சொல்லிட்டீங்க. சரி, மக்சிம் கார்கியுடைய தாய் நாவலை பற்றிய பல்வேறு சகதிகளை சொன்னீங்க. அது அந்த ரஷ்ய புரட்சிக்கு காரணமாக இருந்த ஒரு முக்கியமான நூல். அந்த நூல் அடிப்படையில் அந்த பெண் தான் பிரதான பாத்திரம் வகித்தார்கள் என்பது கதைகள்லாம் சொன்னீங்க. நல்லது. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்க விட்டது. மிக்க நன்றி ராகுல், மிக்க நன்றி.